பாஜகனுடைய கொள்கைன்றது வந்து ஒரு பணக்காரர்களுக்கு சாதகமான, கார்பரேட்டுகளுக்கு சாதகமான ஒரு கொள்கை வகுத்திருக்கு. அப்ப இதுல இருந்து வெளியில போய் ஏர்போர்ட்டை விற்கிறாங்க, ட்ரெயினை வந்து பிரைவேட்டைஸ் பண்றாங்க, பல பல பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறாங்க, அவர்களுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கிறாங்க. இத்தனை நாள் வச்சிருந்த சுற்றுப்புற சூழல் இருந்த டைட் கண்ட்ரோலு, என்வாயன்மெண்ட்ல பல வெவ்வேறு கடும் சட்டங்கள்லாம் இருந்துச்சு, பாதகத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி அதையெல்லாம் தளர்த்தி காடுகளை அழிக்கலாம், இல்ல காடுகளை அழித்து அங்க மைனிங் செய்யலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான கொள்கை வகுப்பு பல விஷயங்கள் எடுத்திருக்கு. கோஸ்டல் ரெகுலேஷன்ஸை பலதை மாத்திருக்காங்க, என்வாயன்மெண்ட் ரெகுலேஷன்ஸை பலதையும் மாத்திருக்காங்க. எல்லாமே வந்து பெரும் பணக்காரர்கள் அங்க வந்து மைனிங்கோ இல்ல பல்வேறு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை வந்து தடுப்பதற்கு இல்ல அதற்கு செக் வைப்பதற்கு பல்வேறு கடுமையான சட்டங்கள் இருந்துச்சு. அதை எல்லாம் தளர்த்தியது ஏன் தொழிலாளர் சட்டங்கள்ல பெரிய தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமா, முதலாளிகளுக்கு சாதகமா.